அதான் அது இயல்பாக நடந்தது தான். எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த முத்தம் அந்த மௌனத்துக்கு அப்புறம் நாங்கள் இன்னும் 2 பேருமே நான் பேசிக்கல. நிச்சயம்னா அவருக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அந்த முத்தத்துக்கும் அந்த மௌனத்துக்கும் இடையில் நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஏன்னா நான் பரியர்மமால அப்போவே என்கிட்ட நிறைய விஷயம் பேசியிருக்கிறதுனால அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து வச்சு நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோ வார்த்தைகள் இருக்குன்னு புரிஞ்சிச்சு. மாரி செல்வராஜ் சார் உங்க எல்லாரையும் பார்க்க வந்திருக்காரு. வாழை படம் தேட்டருக்கு வருமா வராதா அப்படின்னு சும்மா எதுவுமே பிளான் பண்ணல. நாங்கள் சும்மா இந்த கதை இந்த படமாக மட்டும் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆரம்பித்த ஒரு படம். அதுக்கப்புறம் படம் முதல் எடிட் பார்க்கும்போது எல்லாம் சொல்லிட்டாங்க, இதை தேட்டருக்கு கொண்டு வாங்க, மக்கள் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும், கண்டிப்பாக மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி முதல் எடிட் பார்த்த என்னோடய டைரக்டர் ராம் சார் எல்லாருமே சொன்னாங்க. அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த விஷயம் எல்லாமே. ஹாட் ஸ்டாரில் சொன்னாங்க, எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஓகேவா, அதுக்கப்புறம் தான் வந்து இதை வந்து தேட்டருக்கு பிளான் பண்ணோம். நினச்ச மாதிரியே எல்லோரும் சொன்ன மாதிரியே ஒரு உண்மையான கதையை வந்து தேட்டரில் பார்க்கும்போது மக்கள் எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதை எவ்வளோ எனக்கு ஓன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு நிச்சயமாக மக்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அது சின்ன கதை பெரிய ஹீரோ யாரெல்லாம் பார்க்காம அந்த கதை ரொம்ப உண்மையாகவும் ரொம்ப நேர்மையாகவும் இருந்துச்சுன்னா அதை மக்கள் கொண்டாட தயாராகுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக வாழை அமைஞ்சிருக்கு. வாழையை சப்போர்ட் பண்ண, வாழையை தனதோட சொந்த கதையாக மாற்றிக்கிட்ட ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே டீம் சார்பாக நன்றி. வாழை ஓகே தான், எல்லா இடத்துலையும் உங்கள் பேனர் பெரிய அளவுக்கு நடிக்கிற அளவுக்கு இருந்தது. ஆனால் கமலா தேட்டரில் ஒரு இடத்துல கூட வாழையோட பேனர் நடிக்க எதாவது நோட் பண்ணிங்களா? இருக்கு, நீங்க போய் பாருங்க. நான் இதை சொல்லிடுறேன். முதல்ல வாழை வந்து பிளான் பண்ணது டிமார்ட் காலனி தங்கலான் ஹவுஸ்ஃபுல்லே போச்சு. ஸோ உண்மையை சொல்லணும்னா பிளான் பண்ணது ஒரு ஷோவில் தான் வாழை பிளான் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு படம் வந்து 4 ஷோ, நாளைக்கு சண்டே வந்து படம் வந்து 5 ஷோ. ஸோ சின்ன தேட்டரில் ஒரு ஷோ கொடுத்த படம் இப்போ பெரிய தேட்டரில் 5 ஷோ திங்கக்கிழமையிலேருந்து. அதான் கான்வர்சேஷன் போய் நடக்கல. என்ன அப்படின்னா ரொம்ப நானே எதிர்பார்க்கல. எனக்கு இந்த இடத்த சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். எனக்கு பரியர்பெருமாள் ரிலீஸ் ஆன அப்போ ஒரு 10 days கழித்து எனக்கு பாலா சார் கால் பண்ணார். ஆஃபீஸ்க்கு வர முடியுமான்னு கூப்பிட்டாரு. நான் இதுக்கு எங்கேயும் சொன்னதில்லை, பதிவு பண்ணதில்லை. அப்போ நான் பார்க்க போயிருந்து சும்மா பேசிகிட்டு இருந்தார். திடீர்னு ட்ராயர் ஓப்பன் பண்ணி ஒரு 5 பவுன் ஒரு செயின் போட்டார். ஏன் அன்றைக்கி அந்த ரூமில் யாருமே இல்லை, நானும் அவர் மட்டும் தான் இருந்தோம். அப்போது நான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இது ஆனால் யார்ட்டும் சொல்லணும் அவசியம் இல்லை, எனக்கு தோணுச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் நான் பெருசாக எங்கேயாவது பார்த்தா பேசிக்குவார். அதே மாதிரி தான் வாழை பார்க்கணும் அப்படின்னு அவர் நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன், சார் வாழை பாருங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவரே வந்து ஒரு டேட் கொடுத்து பார்த்தாரு. அதான் அது இயல்பாக நடந்தது தான். எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த முத்தம் அந்த மௌனத்துக்கு அப்புறம் நாங்கள் இன்னும் 2 பேருமே நான் பேசிக்கல. நிச்சயம்னா அவருக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அந்த முத்தத்துக்கும் அந்த மௌனத்துக்கும் இடையில் நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஏன்னா நான் பரியர்மமால அப்போவே என்கிட்ட நிறைய விஷயம் பேசியிருக்கிறதுனால அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து வச்சு நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோ வார்த்தைகள் இருக்குன்னு புரிஞ்சிச்சு. அது எனக்கு தெரியாதுங்க. எனக்கு எப்போவுமே பேசுவார், எல்லா படங்களும் பேசியிருக்காரு. பரியர்பெருமாள் பேசியிருக்காரு, கண்ணன் பேசியிருக்காரு. எப்போல்லாம் சந்திக்கிறோமோ அப்போ பேசிடுவார். நம்ம எங்கேயாவது எதேச்சியாக சந்திச்சோன்னா அப்போ பேசிடுவோம். சார் இப்போ வரக்கூடிய படங்களில் வந்து பழைய பாடல்கள் யூஸ் பண்ணுறது ரெண்டாயிட்டு வருது. அதே மாதிரி வாழை படத்துலையும் தேவாவோட மியூசிக் பயன்படுத்திருக்கு. சமீபம் அந்த காப்பி ரைட்ஸ் இஷ்யூலாம் வந்துட்டு இருக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அது எப்படி இல்லை, அவங்கவுக்கான ரைட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அந்த ரைட்ஸை கொடுத்து அது யார்கிட்ட ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு பக்காவாக பிளான். ஏன்னா நம்ம இப்போ பாட்டு சும்மா யூஸ் பண்ணலை. அந்த பாட்டு நான் அந்த பாட்டு தான் நான் டான்ஸ் ஆடணும் ஊரில். எனக்கு அந்த பாட்டு என் லைஃப்பில் கனெக்ட் ஆகிருக்கு. நமக்கு கேட்கும்போது விரும்பின சாங்காக தெரியுது. ஆனால் அந்த பழைய சாங்ஸுக்குள்ளே நம்மளோட வாழ்க்கை பிணைஞ்சிருக்கு. ரொம்ப நம்ம ஒரு நாளை மாற்றின பாடல்கள்லாம் நிறைய இருக்குது. அப்போ பழைய உண்மையான கதைகள் எடுக்கும்போது அந்த பாடல்களுக்கு முக்கியமான வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ பஞ்சு மிட்டாய் சேலக்கட்டி பாட்டு வந்து என் லைஃப்பில் ஒரு முக்கியமான பாடல். அது இங்கே எப்படி பார்க்கப்படுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அது எப்போவுமே அது ஒரு பெயினான ஒரு பாடல் தான். அந்த பாடல் அந்த நிமிஷம் அந்த நாளில் அப்படி தான் நடந்துச்சு.
அதனால் அந்த பாட்டை யூஸ் பண்ணோம். அது பக்காவாக யார்கிட்ட ரைட்ஸ் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சு வாங்கி அதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எதிர்பார்த்து வெற்றி கிடைச்சிருச்சா? ஆஃப்டர் ரிலீஸ் வந்து பப்ளிக் இருந்து உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்க? அதான் சொல்கிறல, முத்தங்கள் தான் அதிகமாக கிடைச்சது. இல்லை ஒரு தடவை நிறைய பேர் பேசலை, கமெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் வந்து பேசலை. எல்லாமே ஃபோன்லேயும் சரி நேர்லேயும் சரி அவங்க கொடுக்குறது எல்லாமே ஒரு அமைதியும் ரொம்ப நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கைக்குலுக்கல் முத்தம் இவ்வளோதான். பெருசாக கான்வர்சேஷன் மற்ற 3 படத்துக்கு நடந்த மாதிரியான ஒரு உரையாடல் பெருசாக அந்த படத்துக்கு என்கிட்ட யாருமே பெருசாக இது அப்படி இது இப்படி இந்த ஷாட் அப்படி அந்த ஷாட் இப்படின்னு யார்கிட்ட யாருமே பேசல. உண்மையை சொல்கிறேன், அப்படி யாருமே இந்த ஷாட் அப்படி இருந்துச்சு அந்த ஷாட் இப்படி இருந்துச்சுன்னு பேசவே இல்லை. எல்லாருமே லவ் யூ மாறின்னு சொன்னாங்க, முத்தம் கொடுத்தாங்க, கட்டி பிடிச்சாங்க, அவ்வளோதான். இதுக்கு எவ்வளோ ஒரு 10 days கழிச்சு கூட பேசலாம். ஆரஞ்சு தன்னை வந்து ட்ரைலர் லான்ச்சில் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார். பரியேறும் பெருமாள் வாழை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த இடையில இருக்கிற 2 படத்தை வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நீங்களும் வந்து சொல்லியிருந்தீங்க, வாழை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன புரிஞ்சுக்குவாங்க, என் கதைகளை புரிஞ்சுக்குவாங்க, என் வழியை புரிஞ்சுக்குவாங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறப்போ அடுத்தடுத்து திருப்பி அடிக்கக்கூடிய மாரி செல்வராஜை நாங்கள் ஸ்ட்ராங்காக பார்க்க முடியும். இல்லை, நான் பிளான் பண்ணிலாம் பண்ணுறதில்ல. ஒரு கதை இப்போ கர்ணன் வந்து அது ஒரு இஷ்யூ, நடந்த இஷ்யூ, அந்த கதைக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணாங்கன்ற பக்காவாக நம்ம திரும்பி பண்ணணும்லாம் பண்ணுறதில்லை. வாழை இது ஒரு கதை, ஓகேங்களா, அந்த மனிதருக்கான கதை, இந்த சின்ன பையனுக்கு நடந்த கதை ஒரு கதை அப்படிங்கும்போது அவனுக்கு என்ன நடக்குமோ அதுதான் சும்மா ஒரு கதைக்குள்ள நம்ம திட்டமிட்டு பிளான் பண்ணிலாம் பண்ணுறதில்லை. அந்த கதையோட நீடு, அந்த கதையோட தேவைக்கு வந்து அதுதான் டிசைட் பண்ணணும். பெரியம்மாள் அப்படி இல்லை. கர்ணன் ஒரு ஊரோட யுத்தம், ஒரு ஊரோட சண்டை, அதோட ஓலம், ஓகேங்களா, அப்படி இருந்துச்சு. மாமன் அந்த மாதிரி ஒரு கதை. அது எந்தெந்த கதைக்கு தேவைப்படுதோ, எந்தெந்த ஒரு எமோஷனலுக்கு, எந்தெந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு ஒரு பயங்கரமான எதிர்வினை தேவைப்படுதோ அது செஞ்சு தான் அவன் கதை. அது நான் தடுத்தாலும் நடக்காது. ஒருவேளை நானே தடுத்தா கூட ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இதில் நடந்திருக்கணும்ல, இது ஏன் நடக்கலன்னு கேட்பாங்க ஆடியன்ஸ், ஓகேங்களா. அப்போ யாரும் அதை பண்ணாமலும் இருக்க முடியாது, பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. தேவையில்லாமல் ஒருத்தர் பண்ணாலும் தெரிஞ்சு போயிடும், தேவையான இடத்துல பண்ணாமல் விட்டாலும் தெரிஞ்சு போயிடும். அதனால் வந்து கதை தான் நம்ம எடுக்கிற நம்மளோட திரைக்கதை தான் தீர்மானிக்கும். மாமன்னனுடைய நாயகன் வருங்கால துணை முதல்வர் இளைஞர்கள் அமைச்சர் இந்த படத்தை பார்க்கறதுக்காக ஏதாவது சொன்னாரா? பார்த்துட்டாரு, 3 டைம் பார்த்துட்டாரு. அவரை பற்றி எதுவுமே வரல, மற்ற டேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வருது, அவர் என்ன பேசினாரு? அதான் அவர் ஃபஸ்ட்டு அதான் யாரும் கவனிக்கல மீடியா. மாமன்னன் ரிலீஸ் ஆனப்போவே, மாமன்னன் ரிலீஸ் ஆக முன்னாடியே உதய் சார் வந்து ஒரு ட்வீட் போட்டிருப்பாங்க, உங்களோட வாழ்க்கையில் சிறந்த படம் வாழைன்னு போட்டிருப்பாரு. அது நீங்கள் பார்க்கலல்ல, அன்னைக்கு பார்க்கலல்ல, புரியுது உங்களுக்கு. முதல்ல வாழையை பற்றி ட்வீட் போட்டது உதயநிதி சார் தான், ஓகேங்களா. இந்த படத்தை ஃபஸ்ட் எடிட் பார்த்தாரு, அதுக்கப்புறம் மியூசிக்லாம் பண்ணுறதுக்கு ஒரு டைம் பார்த்தாரு, இப்போ சமீபத்தில் ஒரு டைம் பார்த்தாரு, ஓகேங்களா. அவருக்கு என்ன சொல்கிறது, வாழை மாமன்னன் அப்போவே வாழை ஷூட்டிங்கே வந்திருக்காரு அவர், ஓகேங்களா. அவர் தான் கிளாப் பண்ணி தொடங்கி வச்சார். அவர் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காரு. அந்த ட்வீட் தேடி போய் பாருங்க, அவர் ட்வீட் போட்டிருப்பார். இல்லை, படம் பார்த்தா கூப்பிடுவார். கலகலப்பான அப்படின்னா எனக்கும் ஆசை தான். பட் நானே ரொம்ப ரேராக இந்த மாதிரி ஆட்கள் ஜெயிக்கிறதே ரொம்ப ரேர். நானும் இது கலகலப்பு நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயம் சொல்கிறது நிறைய ஆட்கள் இருக்க மாதிரி எனக்கு தோணுது, ஓகேங்களா. பட் நான் கலகலப்பாக இருந்தாலும் கலகலப்புலேயும் ஏதோ ஒன்று நடந்துருது. ஒரு ஜாலியாக இப்போ இது வாழை வந்து ஒரு ஜாலியான கதை தான், ஓகேவா. பட் அதோட முடிவுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் அவங்கள மாற்றுது. அதனால் வந்து தெரில, எனக்கு ஆசை இருக்குது. அதுக்கு முதல்ல நான் ஆசுவாசப்படணும், அதுக்கப்புறம் நடக்க வாய்ப்பு என்ன. பட் என்ன ஜேர்னலில் படம் பண்ணாலும் அதுக்குள்ளே ஒரு நேர்மை இருக்குன்னு ஆசைப்படும். அப்படிலாம் இல்லை, ரொம்ப கீழேருந்து அடிமட்டத்துலேருந்து ஒருத்தர் எந்திரிச்சு எல்லா தடைகளையும் தாண்டி எல்லா வழிகளையும் தாண்டி அவனே வந்து முட்டி மோதி நிற்கும் போது அவனுக்கு தன்னோட முதல்ல அவனுக்கு எது ஹெவியாக தங்கியிருக்கோ அந்த கதையில் தான் சொல்லிட்டு வருவான். எது அவனுக்குள்ளே ரொம்ப அவனை போட்டு கசக்கிக்கிட்டு இருக்கோ அந்த கையில் தான் சொல்லுவான். அவன் ரிலாக்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சொல்லக்கூடிய ஜேர்னலுக்கு அவன் யோசிப்பான். ஓகேங்களா, அதை தான் அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுது.